இதுதான் பிரான்ஸ்ல தொடங்குற முதலாவது தேர் திருவிழா. சரி விடாச்சு, எல்லாரும் வரணும், எல்லாரும் இறைவனின் அருள் கிடைக்கணும். முறைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சொல்ல இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் வந்து லாச்சப்பல் முத்துமாரியம்மன் கோயில், இப்போ பொபனியில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயில தேர் திருவிழா பார்க்க வந்திருக்கோம். அதாவது இதுதான் பிரான்ஸ்ல தொடங்குற முதலாவது தேர் திருவிழா. அதைத்தான் இந்த கண்காணிக்க போறோம். பாருங்க, சாமி வந்து இப்போ வெளியில வந்துட்டது. மேலே வண்ட ஊசைகள் எல்லாம் முடிஞ்சு கீழே இறங்கி வந்து கொண்டிருக்குது. நல்ல வெயில் அடிக்குது. இன்னைக்கு சித்திரை மாதம் தொடங்கிட்டு நீ அப்படியே தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் வந்து கோவில் திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கும். நீங்கள்? நல்லா இருக்கிறேன். எங்களோட உறவு எங்களோட காணொலி பார்க்குறீங்கன்னு சொன்னீங்க. சந்தோஷம். உண்மையில நீங்கள் நல்ல வடிவாக நல்ல ஒரு தமிழ் ஆர்க்கமும் தமிழ் ஊக்கமும் இருக்கக்கூடிய ஒரு காணொலி என்றால் உங்களுடைய உண்டு. நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. சரி, அப்போ எப்படி இன்னைக்கு எவ்வளோ காலம் இந்த கோயிலுக்கு வந்து வந்துருக்கீங்க? மாரியம்மன் லாச்சப்பள்ளியில் இருந்த காலத்தில் இருந்து கூட நாங்கள் எங்களுக்கு லாச்சப்பள்ளியில் இருக்கும்போது தெரியாது. அப்போ இங்கே வந்து ஒவ்வொரு சூரன் போகிறோம் நான் தான் செய்கிறேன். ஓகே, இந்த திருவிழா தான். நன்றி அண்ணா. முத்துமாரியம்மனை தூக்கியாச்சு நீ தேருக்கு கொண்டு போயிடும். அது இன்னொரு விஷயம் வந்து இங்கே பாருங்க, ஒரு சப்பரம், நேட்டோட சப்பரம் வந்து இந்த பெரிய சப்பரம் முழுக்க இரும்புல செஞ்ச சப்பரம் நினைக்கிறேன். ஐயா வந்து அதாவது இந்த முத்துமாரியம்மன் கோயில் ஆலயத்தை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்ல போறேன். சொல்லுங்க, எப்போ எத்தனை ஆண்டு ஐயா தொடங்கினது? சரியான எனக்கு இந்த கோயில் வந்து எத்தனை வருஷம்? 1986 லாச்சப்பல் என்ற இடத்துல இந்த கோயில் முதலாக நிறுவப்பட்டு நல்ல பிரபலியமாக இருந்தது. அதுக்கு பிறகு அந்த இடத்துலையும் என்ன கொண்டு தான் எல்லாம் கண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணினீங்க. பிரதிஷ்டை பண்ணல பாக்கியம் செய்தான். அதுக்கு பிறகு போடுவோம், அளவாக செய்வோம். கணக்கு தேவையில்லை. அது போய் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அதை நான் சிறப்பாக செய்து முடிச்சேன். ஓகே, அப்போ இந்த முறை வந்து சித்திரை மாசத்துல நடக்கிற தேர்தல் என்ன சிறப்பு? சித்திரை மாசத்துல வந்து மாசம் வந்து சித்திரையா? சித்திரை. ஓகே, அதை கூடுதலான குளிர்ச்சிக்கா அதான் குளிர் மாறியண்டா வந்து மாறிதானே. அதுக்காக எல்லாம் ஒரு காரிய கர்த்தாவோட தான் நடக்கும். நன்றி ஐயா. சித்திரை வெயில் வந்து நல்லா பளிச்சண்டு அடிக்குது. இனிமேப்பட்டு எங்களுடைய ஐரோப்பியா தேசத்தில் வந்து இப்படி திருவிழாக்கள் நிறைய நடந்து கொண்டே இருக்கும். சாமி வழியில் வந்து சுற்றுது. மற்றது இங்கான தேங்காய் எல்லாம் தயாராகி கொண்டிருக்குது. வருஷத்தின் முதல் தேங்காய் வச்சு அடிப்போம்.
இப்படி திருவிழாக்களை பார்க்கும்போது தான் வந்து உற்சாகமாக இருக்கும். எங்களுடைய உறவுகளை சந்திக்கலாம். தேர்ல ஏறியாச்சு. அடுத்தது அம்மன் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் தேர் ஏறுறதுக்கு. முத்துமாரி அம்மனை தேர்ல ஏற்றியாச்சு. அழகான சித்திரை தேர். எப்படி போகுது? முதலாவது தேர் நடக்குது பிரான்ஸில். அப்படி நீ வந்து வெயிலும் வந்துடும், இப்படி திருவிழாக்கள் வரும், நல்ல கிலோமீட்டர் இருக்குது. அப்போ இந்த முறை தூக்கே இல்லையா சாமி? இந்த முறை தூக்கே இல்லை. அப்போ சொல்லுங்கள், எப்படி இந்த முத்துமாரி உங்களுக்கு கனால வாரீங்களா இல்லாட்டி திருவிழாக்களுக்கு வாரீங்களா? வேலையில் போகிறபடியா டைமும் கிடைக்கும். எடுப்போம். வெயிட் பண்ணுங்க, எடுக்க விடுங்க. இந்த முறை 2 தேங்காய் கிடைச்சிருக்கு. எடுப்போம் 2 தேங்காய். சரி விடாச்சு. ஆனால் டீசெண்டாக டிசிப்ளினாக தேங்காய் உடைச்சு பார்த்துருக்காரு இந்த முறை. சரி, நீ தேர் கிளம்புறதுக்காக வண்டி பாருங்க எவ்வளோ உறவுகள் வந்திருக்குன்னு சொல்லி. கோவில் கோபுரம் இல்லாட்டியும் அழகான படத்தோட கோபுரத்தோட தேர் இழுக்கினம். இங்கால வந்து சிறுவர்கள் வந்து ஒரு சின்ன தேர் மாதிரி எடுத்து கொண்டு போயிடும். விளையாட்டு தேர் முதல் போகுது. அப்புறம் அங்கால உங்களுடைய முத்துமாரியம்மன் கோயிலுடைய தேர். சிவான் நினைக்கிறேன். ஹலோ அண்ணா, வணக்கம். முதலாவது தேர் சந்தோஷமாக இருக்கு. எங்களுடைய இந்த நாட்டில், நாங்கள் வாழ்கிற இந்த நாட்டில் இப்படியே சித்திரம். ஆமாம், இப்படி சித்திரை மாதம் வந்துட்டு நீ அப்படியே வெயில் அதோட சேர்த்து தொடர்ந்து திருவிழா நடந்து கொண்டே இருக்கும். முதல் தேர் ஓடினோடனே மகிழ்ச்சி தொடங்கிட்டு சந்தோஷம். எல்லாரும் வரணும், எல்லாரும் இறைவன் என்ற அருள் கிடைக்கணும். கண்டிப்பாக. எத்தனாவது தடவை வாரீங்க இங்கே தேருக்கு? நான் இது இந்த வருஷம் தான் மாறினேன். இந்த வருஷம் தான் மாறீங்க. எனக்கு 2வது தடவை இந்த தேர். சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்க பெரிய சேவை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அண்ணா சிவா அன்னதான கட்டளை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு அன்னதானத்தை வந்து தொடர்ந்து கொடுங்க. பொது விஷயங்கள்ல எங்கே நிக்கிறீங்க, தனிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து எங்களோட உறவுகள் தான் எல்லாம். உண்மையில பாராட்டுகள் தம்பி, வாழ்த்துக்கள். முத்துமாரியம்மன் அருள் உங்களுக்கும் கிடைக்கும். முத்துமாரியம்மன் கோயில் வந்து உங்களுக்கு அங்கே லாச்சப்பள்ளில இருந்து தெரியுமா? ஆமாம், அங்கே போகிறோம். அங்கே டெய்லி போகலாம். முத்துமாரியம்மனுடைய தேர் நடந்து கொண்டிருக்குது. சித்திரை தேர். இதுதான் பரிசுல முதலாவது தேர். இந்த வருஷத்துக்கு முதலாவது தேர் திருவிழா.
வணக்கம் அண்ணா. பாக்குறீங்களா? நன்றி நன்றி. உங்களுடைய இதுவா? எந்த இடம் உங்களுடைய? நான் 10-9 நீங்க அப்ப எங்கடா உங்களோட வீட்டை போயிட்டு வந்தீங்க. தெரியுமா அந்த இடம்? கொஞ்சம் இடம் தெரியும். ஓகே. நானும் 8 வயதுல வந்துட்டேன். 8 வயசுல இங்க இல்ல கொழும்புக்கு வந்தீங்க. ஓகே சந்தோஷம். அண்ணா எங்க இருந்து வந்திருக்கீங்க? இங்க இங்க ஒல்லி சுபாடு. இப்போ வார நீங்களா அடிக்கடி கோயிலுக்கு? இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் அங்க வந்ததுக்கு. அவன் கூட சுந்தரலிங்க மாமா வீட்டுக்கிட்ட அங்க அந்த அவே தெரியாது எனக்கு கொஞ்சம் பேர் தான் தெரியும். நீங்க சின்ன பிள்ளைல வந்துட்டு. நாங்க சின்ன பிள்ளைல இருந்தேன் 90ல வந்துட்டோம். ஆமா. அப்ப இந்த கோயிலுக்கு அடிக்கடி வாரீங்களா? இவன் வாரம் நாகபூசணியம் எனக்கு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 15 வருஷத்துக்கு பிறகு இது. அது அங்க இருந்தது பிறகு இங்க. அங்கேல இருந்து தெரியுமா? 25 வருஷமா 2014-13 எப்படி இருக்கு சித்திரை தேர் பாக்குறதுக்கு? வருஷத்து முதலாவது தேர். முதலாவது தேர் அருமையா இருக்கு. குடும்பம் வந்தீங்களா? நான் பாய். அதாவது கோயில் விடயங்கள் செய்யும்போது நல்ல விடயங்களை போட்டுட்டு சில விடயங்களை தவிர்த்தா நல்லம். அங்கே ஒதுங்கி போறீங்க ஒன்றும் இல்லைங்க நீங்க. காணொலியில் கண்டுகளிக்கிற மக்கள் அனைவருக்கும், அதாவது இந்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி. மற்றது இதை மாதிரியே நீங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மற்றது கோயிலில் கண்டுகளிச்ச அனைத்து உறவுகளுக்கு வந்து நன்றி. மீனாட்சி சுப்பர் நகருக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குது. அதை எப்படி திருக்கல்யாணம் செய்யணுமோ இங்கே வந்து தமிழ் முறைப்படி எங்களுடைய ஓசாரங்களை வச்சு திருக்கல்யாணம் செய்ய போயிடும். அதுக்கு எல்லாரையும் அழைக்கின்றோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் வந்து நீங்கள் போய் வந்து முன்பதிவு பண்ணணும். ஒரு QR கோட் இருக்குது, அதை வச்சு முன்பதிவு செய்யணும். போய் பண்ணிட்டு உங்களை எல்லாரையும் கல்யாணத்தில் எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து எப்படி எங்களுடைய பாண்டி இளவரசி மீனாட்சிக்கும் சுப்பருக்கும் திருக்கல்யாணம் நடக்குதுன்னு பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அவ்வளோ அழகான ஒரு வியூ உண்டு. காணொலியை வந்து இதோட நிறைவு செஞ்சு கொள்றேன். அதாவது என்னுடைய காணொலியை பார்த்து ஆதரவு எல்லா உறவுகளுக்கும் வந்து நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்தும் இணைஞ்சிருக்கேன்.